ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக டிடிவி தினகரன் வசமாகும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தேனி தொகுதியில் டிடிவி தினகரனை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டபோது பேசியதை பேச்சு, பேட்டி, அரசியல் பகுதியில் பார்க்கலாம். 16 ஆண்டுகள் கழித்து பாராளுமன்ற வேட்பாளராக வர வேண்டிய அவசியம் என்னன்னா ஐயா, சில நேரத்துல ராமன் காட்டை விட்டு போய்த்தாங்க ஆகும், வேற வழி இல்லை, காட்டை விட்டு போய்த்தான் ஆகும். ஆனா சில நேரத்துல அதே ராமன் திரும்ப வந்துதான் ஆகும். இன்னைக்கு ராமபெருமானை போல வனவாசத்தை எல்லாம் முடித்துவிட்டு அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். வனவாசத்தை எல்லாம் முடித்துவிட்டு அரசியல் காரணம் இவர்கள் செய்யக்கூடிய அநியாயம். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. 2 பேரும் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்களோ இல்லையோ, தேனியிலே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார்கள். காரணம், எந்த காரணத்திற்கும் டிடிவி அவர்கள் வெல்லக்கூடாது என்பதற்காக ஒரு மறைமுக கூட்டணிய அதிமுகவுடைய தலைவர்களும் திமுகவும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனா அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இந்த பக்கம். தொண்டர்களுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சினா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு பாரு. உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்தில் இருக்க போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. இதை நான் ஓப்பனாவே சொல்றேன். சொல்வதில் எனக்கு தயக்கமோ பயமோ கிடையாது. காரணம், தவறு செய்பவர்களை தவறு செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். கட்சியை அடமானமாக அவர்கள் நடத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. கான்ட்ராக்டர்களுக்காக கட்சி, பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி. கேட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றும். 2021 நமக்கு தெரியும், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்திருந்தால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்திருக்க மாட்டார் என்று நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட மக்கள் செல்வாக்கு டிடிவி அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வெளியே நிறுத்தப்பட்டார். அன்பு சகோதர சகோதரிகள், அதனால்தான் உறுதியாக திரும்ப நான் சொல்லுகின்றேன், 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. அதுவரை கத்தலாம், கூச்சல் போடலாம், முன்னாள் அமைச்சர்கள் 10 பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் போட்டு திட்டலாம். ஆனா தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். யார் இங்கே எட்டப்பன் என்பதிலே தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.